அன்னை அபிராமியின் பாத கமலங்களே சரணம். 70வது பாடலை சிந்திப்போம். 69ஆம் பாடலின் நிறைவுச்சீர் கண்களே இப்பாடலின் முதற்சீராய் வருகிறது. கண்களிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கற்குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகே. எந்த விதமான செயலும் செய்யாமல் ஒரு சில உருவங்களை மனதில் பதிப்பதன் மூலமாகவே, அதாவது தியானத்தின் மூலமாகவே பேரருளை பெற்றுவிட முடியும் என்கிறார் பட்டர். தான் எவ்வாறு தியானித்தார், தனக்கு அன்னை எவ்வாறு காட்சி அளித்தாள் என்பதையும் நமக்கு சுட்டி காட்டுகிறார். வாருங்கள் காண்போம். கண்களிக்கும்படி கண்டு கொண்டேன். கோவிலில் மூர்த்தியாக உள்ள திருவுருவம் போல் அல்லாமல் தன் கண்களால் நேரடியாகவே உமையம்மையை உள்ளபடி கண்டு கொண்டேன் என்கிறார். களிக்கும் என்றால் மனத்தினுள் தோன்றும் இன்ப உணர்வு, அதாவது புறக்கண்களை மூடி அகக்கண்களின் வழியே தான் கண்டதை கண் களிக்கும்படி என்கிறார். கண்டு என்ற சொல் அறிதலையும் உணர்தலையும் குறிக்கும். கொண்டு என்பது உமையின் திருவருளையே கொண்டு அவளையே கண்டேன். உமையம்மையை காணுதல் என்பது யாருக்கும் எளிதல்ல. விண்ணோர்கள் கூட அவளை காண இயலாதவர்களாகவே உள்ளனர். அவளது உருவம் மானுட மனத்தாலும் மொழியாலும் அறிந்து கொள்ள முடியாத நிலையில் உள்ளது. எவரும் காண முடியாத காட்சியை தான் கண்டதை சிறப்புடன் குறிப்பிடவே கண் களிக்கும்படி கண்டுகொண்டேன் என்கிறார். கடம்பாடவியில் இறைவியை தான் எங்கு கண்டார்? சிவனுக்கு கைலை, விஷ்ணுவுக்கு வைகுண்டம் போல் உமையம்மைக்கு ஸ்ரீநகரம், சிந்தாமணி கிருகம். அதில் 25 மதில்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உலோகத்தால் ஆனவை. அதில் தங்க மதிலுக்கும் வெள்ளி மதிலுக்கும் இடையில் கடம்பவனம் உள்ளது. அன்னையின் சிந்தாமணி கிருகத்தில் உள்ள கடம்பவன பகுதியானது உமையம்மை இசை கேட்டு மகிழும் இடமாகும். தானே சில நேரங்களில் இசையை மீட்டுபவளாகவும் சில நேரங்களில் கலைவாணியின் இசையை கேட்பவளாகவும் இருக்கிறாள். அபிராமி பட்டரை பொறுத்தவரை கடம்ப மரங்கள் நிறைந்த காட்டிலே அமைந்த மதுரை திருத்தலத்தில் உள்ள மீனாட்சி அம்மையை குறிக்கிறது. உடனடியாக காரியத்தை நிறைவேற்றுவதற்கு மீனாட்சி அம்மனை தியானிக்கிறார். கடம்பாடவியில் உள்ளவளாய் உமையை தியானம் செய்தால் அரசர்களின் உதவி கிட்டும் என்கிறது ஸ்ரீதந்திரம். பண்களிக்கும் குரல். பண் என்பது நிலத்தின் வகை சார்ந்தது. காடும் காடு சார்ந்த இடமாகிய கடம்பாடவி முல்லை பண்ணையே குறிக்கும். களிக்கும் துக்க உணர்வை நீக்கி சுக உணர்வை குறிக்கவே களிக்கும் என்ற சொல். இசையானது இருவிதமாக வெளிப்படும். வாய்ப்பாட்டு மற்றும் இசைக்கருவிகள் மூலமாக வெளிப்படுவது. அதில் வாய்ப்பாட்டு இசையை குறிக்கவே குரல் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார் பட்டர். அவ்வகையில் பண் களிக்கும் குரல் என்பதால் மகிழ்ச்சியூட்டக்கூடிய வாய்ப்பாட்டு. உமையம்மையை பிறர் பாடி மகிழ்விப்பதையும் உமையம்மை தான் பாடி மகிழ்வதையும் இந்த ஒரே வார்த்தையால் குறிப்பிடுகிறார். இவளை ஆகம சாஸ்திரங்கள் மாதங்கி என்று சொல்கிறது. இவளை வணங்கினால் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் தோன்றும். வீணையும். அம்பாள் மீட்டுகிற வீணையில் 1000 நரம்புகள் இருக்கும். இதை மீட்டுவது கடினம். அனைத்து இசைக்கருவிக்கும் தலையாயது வீணை. இந்த வீணையில் இருந்து வெளிப்படும் நாதத்தின் ஒலி வடிவாகவே உமையம்மை இருக்கிறாள். ஒரே நேரத்தில் பாடவும் 1000 நரம்பு கொண்ட வீணையை மீட்டுபவளாக மாதங்கியின் தியானம் சொல்லப்படுகிறது. இவ்வாறு வீணையுடன் அமைக்கப்படும் உருவங்களை வணங்கினால் கலை ஞானம் வளரும். கையும். சிற்பம், ஓவியம், இசைக்கருவிகளை இசைத்தல் போன்ற கை தொடர்பான விஷயங்கள். வீணையும் கையும் என்பதனால்
இவை அனைத்தையும் கற்கவும் கற்பிக்கவும் ஆற்றலை தருபவள் உமையம்மை என்கிறார் பட்டர். பயோதரமும், குழந்தை பிறந்தவுடன் தாயின் மார்பகங்களில் குழந்தையின் உணவாகிய பால் சுரக்கும். அத்தகைய நிலையில் உள்ள தாய்மையை குறிக்கும் சொல் பயோதரம். உமையம்மையின் ஸ்தனபாரங்கள் ஞானத்திற்கும் ஆரோக்கியத்திற்குமான 2 வித பாலையும் ஒரு சேர சுரக்கும். உமையம்மையின் தாய்மையை எண்ணி தியானம் செய்தால் பக்தர்கள் செய்கிற குறை மற்றும் குற்றங்களை பாராமல் அனுக்கிரகம் வழங்குவாள். பண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி. உமையம்மையை பூமாதேவியாக வணங்குகிறார் பட்டர். அவளை வணங்குவதால் விவசாயம் செழிக்கும். விதைகளை பூமியில் விதைப்பது என்பது வழிபாடாக செய்யப்படுகிறது. விவசாயம் செழிக்கும் போது வறுமை நீங்கி செல்வச் செழிப்பினால் மகிழ்ச்சி உண்டாகும். இதனையே மண் கழிக்கும் என்கிறார் பட்டர். மண் கழிக்கும் நன்மையை செய்கிறாள். திருவெண்காட்டை அடுத்து திருநாங்கூர் என்று இன்று அழைக்கப்படும் ஊரில் மதங்க முனிவருக்கு மகளாக பிறந்தாள் உமையம்மை. இவளையே மதங்கற்குல பெண்களில் தோன்றிய என்ற வார்த்தையால் குறிப்பிடுகிறார் பட்டர். திருக்கடவூரில் இருந்து 5 மைல் தொலைவில் உள்ள மதங்கேஸ்வரம் கோயிலில் பிறந்து வளர்ந்த உமையம்மையை மாதங்கி என்றும், அவளே ஸ்வேதவனேஸ்வரரை மணந்த பிறகு பிரம்ம வித்யாம்பிகை என்றும் பெயர் பெற்றாள். இத்தகைய மணக்கோலத்தில் உமையம்மையை தரிசித்தால் மன மகிழ்ச்சி பெருகும், புத்திர சந்தானம் பெருகும். எம் பெருமாட்டி. மாட்டி என்பது ஒரு இனத்தின் தலைவியை குறிக்கும். பெருமாட்டி என்பது குருவின் மனைவியை குறிப்பது. பிராட்டி, பெருமாட்டி என்ற இரு சொல்லும் இலக்குமி என்ற ஒரே தெய்வத்தை குறிப்பது. பட்டர் இச்சொல்லை உமையம்மையை குறிக்க பயன்படுத்துகிறார். எம் என்ற வார்த்தையால் பட்டரின் ஆத்மார்த்த மூர்த்தி என்பது தெளிவாகிறது. உமையம்மை அரசியாக திகழும் திருக்கோலத்தை குறிப்பிடுகிறார் பட்டர். இதை லலிதா சகஸ்ரநாமம் ஸ்ரீ மகாராஜ்ஞி என்கிறது. ஸ்ரீ என்பது இலக்குமியையும், மகா என்பது சரஸ்வதியையும், ராஜ்ஞி என்பது ராஜேஸ்வரியையும் குறிக்கும். இவர்கள் மூவரும் சேர்ந்த வடிவத்தை எம்பெருமாட்டி என்கிறார் பட்டர். தன் பேரழகே. உமையம்மைக்கு இயல்பாக உள்ள அழகு, அது அவளது உருவ அழகு. அதாவது அவளது உருவ அழகு யாரையும் ஒத்தது அல்ல. அதே சமயத்தில் அது மாறுபடாமல் மேலும் மேலும் வளருமே அன்றி சலிக்காது. தன் பேரழகே என்பதனால் திருக்கடையூரில் உள்ள அம்மையை குறித்து காட்டவே தன் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். கண் கழிக்கும்படி என்பதனால் தியானத்தின் வழி உமையை வழிபாடு செய்வதையும், கண்டுகொண்டேன் என்பதனால் தியானத்தின் அனுபவத்தையும், கடம்பாடவியில் என்பதனால் இறைவியின் இருப்பிடத்தையும், பண் கழிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் என்பதால் மாதங்கி, சரஸ்வதி, காளி என்ற தேவதைகளின் தியானத்தையும், மண் கழிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி என்பதனால் பூமாதேவியையும், மதங்கற்குல பெண்களில் தோன்றிய என்பதனால் மதங்க முனிவரின் மகளாகவும், எம்பெருமாட்டி என்பதால் அவளே பரமனின் மனைவியாகிய போது பிரம்ம வித்யாம்பிகையாகவும், தன் பேரழகே என்பதால் தனக்கு காட்சி கொடுத்த இத்தனை கோலங்களையும் சேர்த்து பேரழகே என்கிறார் பட்டர். அன்னை அபிராமியின் பாத கமலங்கள்